I am Shantini, dear plus 2 accountancy students, chapter number 6, retirement of a partner. Okay. So, retirement of a partner na normal or partnership ல 2 or 3 partners இருப்பாங்க. இல்லையா? இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகலாம், இல்லை இறந்து போகலாம், இல்லை டிசீஸ் ஏதாவது இருந்தால் அதன் மூலம் வெளியே வரலாம். ஸோ எனிவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். அதனால ஒருத்தர் வெளியே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். இவ்வளோ நாள் அவங்க 3 பேர் பார்ட்னராக இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டை 3 பேருக்கும் ஷேர் பண்ணி ஆஸ் பர் த ரேஷியோ, ரிசர்வாக இருக்கலாம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் என்ன பண்ணுவாங்க, ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டி, அது 3 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், ஒருத்தர் போயிட்டாரு மீதி உள்ளவங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அந்த ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏதாவது இருந்தால் டூரிங் தி ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் த பார்ட்னர் என்ன பண்ணணும். ப்ரீவியஸ் சாப்டர், அதாவது 5th சாப்டரும் 6th சாப்டரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா 5th சாப்டரில் ஒரு பார்ட்னர் புதுசாக வர்றாரு. ஓகே, அப்போ வரதுக்கு முன்னாடியே அவருடைய பழைய பார்ட்னருக்கு எல்லா ப்ராஃபிட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பழைய பார்ட்னர் புது பார்ட்னரை வெல்கம் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தேர் சாக்ரிஃபைசிங் தியர் ஷேர்ஸ் டு தி நியூ பார்ட்னர். அதான் ஓகே. அப்போ கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காம இருக்கலாம். தட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. பழைய பார்ட்னர் புது பார்ட்னருக்கு ரேஷியோவை எவ்வளோ ஒரு ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர், டெத் ஆஃப் த பார்ட்னரில் 3 பேருமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்ட்னராக இருப்பாங்க. ஒருத்தர் வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்க, பழைய பார்ட்னர் வந்து இப்போ ஒருத்தர் வெளியே போகிறாருன்னா அந்த பார்ட்னருடைய குட்வில்ல இந்த 2 பார்ட்னருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த குட்வில் தான் ரெண்டு சாப்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. புது பார்ட்னர் வந்தால் புது அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் சாப்டரில் புது பார்ட்னர் வரும்போது அவருடைய குட்வில்ல பழைய பார்ட்னருக்கு என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்கன்னா பழைய பார்ட்னர் யார் வெளியே போகிறாங்களோ அவங்கள தவிர வேற 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த பார்ட்னருடைய குட்வில்ல போகிற பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எவ்வளவு ரேஷியோ கெயினாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 216. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் அண்ட் லாஸஸ், இது எல்லாமே அந்த 2 சாப்டருக்கும் சேம். பார்ட்னர், அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்னா அவங்களுக்கு எந்த ஷேருமே கிடையாது. ரீவேல்யூ பண்ணும்போதோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்னா இந்த 3 பேர் எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆஸ் பர் தி ரேஷியோ தே ஹாவ் டு ஷேர் த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌமடேஷன், அப்போ ஜெனரல்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். நவ் we'll go to the first question. Page number 216. Deena, Surya, Janaki are the partners at the ratio of 5:3:2. Okay. On 31st March 2018, Deena retired ஆயிடுறாங்க. On the date of retirement, the book of a firm showed the reserve fund 50,000. Pass the journal entry and transfer the reserve fund அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 50,000 என்ன ரேஷியோவில் 5:3:2. ரிசர்வ் உடையது 50,000, 5:3:2 வந்து 10 டோட்டல். அப்போ ஒரு ஷேரோட வேலை எவ்வளோன்னா, ஒரு ஷேரோட வேல்யூ 5,000. ஓகே, இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசர்வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், 5th சாப்டரில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி கொடுப்போம். இப்போ இங்கே 3 பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறார். இப்போ இந்த 3 பேருக்குமே என்ன செய்வோம், ஷேர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் எழுத சொல்லுவோம். டேட்ஸ், பர்டிகுலர்ஸ்,
ledger folio, debit and credit. Okay. இப்போ எப்போ ரிட்டையர் ஆக போறாரு? 31st March 2018. இல்லையா? இப்போ எதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க போறோம்? ஜெனரல் ரிசர்வ். இல்லையா? எவ்வளோ அமௌண்ட்? 50,000. ஓகே, இத மூணு பார்ட்னருக்குமே 5:3:2 இந்த ரேஷியோல நம்ம ஷேர் பண்றோம். இதுதான் அவங்களுடைய ரேஷியோ 5:3:2. எந்த பார்ட்னர்? தீனா இப்போ ரிட்டையர்ட் ஆக போறாங்க. அப்ப எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ரீவேல்யூ பண்ணணும். எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். புதுசா நம்ம ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதனால ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட் டெட்டார் to Deena. Deena's capital account. ரெண்டாவது யார் இருக்காங்க? சூர்யாஸ் capital account. Then Janaki's capital account. Okay. இந்த மூணு பேருக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம். எப்படி பிரிச்சு கொடுக்கிறோம்? தீனாவுடைய கேபிட்டல் அக்கவுண்ட்ல அவங்க ரேஷியோ 5. ஒரு ஷேர் 5,000. அப்போ 5 ஷேர்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25,000. சூர்யாவுடைய ஷேர் 3. ஒரு ஷேர் 5,000னா 3 ஷேர் எவ்வளவு? 15,000. ஜானகியுடைய ஷேர் 2. ஓகே, ஒரு ஷேர் 5,000 னா 5,000 into 10,000. ஓகே, இதேதான் அட்மிஷன் ஆஃப் a பார்ட்னர் வரும். அட்மிஷன் ஆஃப் a பார்ட்னர் இந்த பார்ட்னர் வர மாட்டாங்க. புது பார்ட்னர் நேம் வராது. ஆனா இவரு ரிட்டையர்ட் ஆக போறாரு. சோ எல்லாருக்குமே அவங்களுடைய ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சோ ஜெனரல் ரிசர்வ் so transfer to all the partners at their ratio. Thank you.